ஹலோ அர்மீஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம டெக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட பேர் மாஃபியா ஸ்டார்க் வேலண்டைன். ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஓப்பனிங்கில் பார்த்தா அன்றைக்கி Feb 14 மார்னிங் 12:05 AM. அங்கே ஒரு குட்டி பூக்கடை இருக்குது, ப்ளீடிங் ஹார்ட்ஸ் ஃப்ளவர் ஷாப். வெளியே செம்ம மழை, மழை ஓயாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த கடைக்குள்ளே ஒரு குட்டி லைட்டு மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு அணையுது. அழுகுன ரோஸ் வாசம், தரையெல்லாம் அப்படியே ஈரமாக இருக்க மாதிரி இருக்கு. இப்போது அந்த பிளேஸ்க்கு ஒரு பர்சன் வராங்க. பிளாக் கோட்டு உள்ள ஒயிட் ஷர்ட்டு. கண்ணை பார்த்தா ரக்கடாக இருக்குது. தம்பி இறந்து வருஷமாச்சு, கிரேவுக்கு போய் பூ வைக்கணும், அதுக்காக தான் அந்த ஷாப்புக்கு வந்திருப்பாரு. வேலண்டைன்ஸ் டேனாவே பிடிக்காது, எல்லார்கிட்டயுமே ரூடாக தான் நடந்துப்பார். கடைக்குள்ளே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. பேக்கரியில் பார்ட் டைம் ஜாப். ஒரு ஹூடி போட்டிருக்கான், கையில் மாவு ஒட்டியிருக்கு. அழுகுன பூவை தூக்கி வெளியில் போடுறான். நைட் ஷிஃப்ட் முடிய போகிற டைம் ஆயிடுச்சு. இப்போது ஷாப்போட பெல்லு ரிங் ஆகுது. அங்கே ஃபர்ஸ்ட் பார்த்த பர்சன் அப்படியே உள்ளே நடந்து வராங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜியான் தான். ஷாப்புக்குள்ளே இருக்கிறது டே தான். அவன் திரும்பி யாரா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஸோ இப்போ ஜியானும் டேவை பார்க்குறான். ஜியான் அப்படியே அங்கே இருக்க கவுண்டரை தட்டி, ரெட் ரோஸ் ஆகாத மாதிரி வேணும். ஸோ குரலே ரொம்ப ரூடாக இருக்குது. டே லைட்டாக பயந்துடுறான். சார், ஷாப் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு, ஆனால் இதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கெட் எடுத்து ஜியான்கிட்ட நீட்டுறான். அவன் டேவோட கையவே பார்க்குறான். கை ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போது டேவோட கண்ணை பார்த்து, ரேட் எவ்வளோ? சார், 2000. ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு சேடாக இருக்கீங்க, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, நீங்கள் இதை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க சார். ஷட் அப், நான் ஒன்றும் பிச்சைக்காரன்ல, ஃப்ரீயாலாம் காசு கொடுக்காமலாம் நான் எதுவும் வாங்க மாட்டேன். டேக்கு லைட்டாக கண்ணு கலங்கிட்டு, சார் சார் நான் அப்படி சொல்லலை சார். டே கண்ணிலேருந்து ஒரு சொட்டு அப்படியே கீழே விழுகுது. நான் இதுக்கெல்லாம் அழுகுற, இவ்வளோ சாஃப்டாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே இருக்க டேப் ரோலர் எடுத்து அதை டேயோட வாயில் ஒட்டி விடுறான். உனக்கெல்லாம் இதுக்கிட்ட வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் அவனோட காலை வச்சு உதச்சி அந்த கதவை ஓப்பன் பண்ணி வெளியில் போகிறான். மழையில் அவனோட BMW நிற்குது. ஸோ டேவை அவனோட ஷோல்டரில் தூக்கி போட்டு அந்த கதவை போய் ஓப்பன் பண்ணி காரில் பின் சீட்டில் தேங்க போடுறான். டே செம்மையாக பயந்துடுறான். அவன் வாயில் டேப்பு, கண்ணில் கண்ணீர், ஜியானோட கோட் வாசம், சிகரெட் ஸ்மெல், மழை, இப்படி தான் இருக்குது அந்த சுச்சுவேஷன். அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் மார்னிங் 6 ஆகுது. இப்போது ஜியானோட பென்ட் ஹவுஸில் தான் காமிக்கிறாங்க. 80th ஃப்ளோர், ஃபுல்லாக கிளாஸ் வால் தான். வெளியில் பார்த்தா சியால் சிட்டியே ஃபாகில் மூடி இருக்கு. ரூம் ஃபுல்லாக சாம்பல் கலரில் இருக்குது. அங்கே ஒரு பூச்செடி கூட இல்லை. அந்த இடமே உயிரில்லாத மாதிரி இருக்குது. இப்போது டே தான் கண்ணு முடிச்சு பார்க்குறான். சில்க் பெட்ஷீட் அவன் மேலே பொத்தி இருக்கு. கை கால்லாம் கட்டாமல் இருக்குது. வாயில் டேப் இல்லை. அதை ஜியான் நைட்டே எடுத்துட்டான். டேக்கு த்ரோட் ட்ரையாக இருக்குது. குளிருது, பயமாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. இதுக்கு என்ன இடம்? டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. இப்போது ஜியான் தான் உள்ளே வராரு. ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான், ஸ்லீவ் மடித்து விட்டுருக்கு. கையில் டேட்டூ ஃபுல்லாக அப்படியே தெரியுது. ஒரு கையில் காஃபி மக் வச்சுருக்கான், இன்னொரு கையில் ஒரு பிளேட்டில் ப்ரெட்டும் ஜாமும் இருக்குது. டே பெட்டு கார்னரில் போய் உட்காந்துக்கிறான். பெட்ஷீட்டை இழுத்து பிடிச்சிட்டு, நான் நான் எங்கே இருக்கேன்? ஜியான் கையில் கொண்டு வந்ததை அந்த மேஜை மேலே வச்சுட்டு, அங்கே சோஃபா இருக்குது, அதில் போய் அப்படியே சாஞ்சு உட்காரான். இது என் வீடு, இனிமே இதுதான் உன் வீடு. அவன் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போயிட்டு டே சாப்பிட்ற மாதிரி ப்ரெட்டு, ஜாமு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். டே அழ ஆரம்பிச்சிடுறான். ப்ளீஸ் என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க, அம்மா தேடுவாங்க என்ன, அப்புறம் காலேஜ் போகணுன்னா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், நீ ஃப்ரெண்டு வீட்டில் சேஃபாக இருக்குன்னு சொல்லியாச்சு,
போதுமா? பொய் சொல்லாதங்க. நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு யாருமே இல்ல. ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? ஜியான் அப்படியே எந்திரிச்சு பெட்ட சுத்தி அப்படியே டே பக்கத்துல வந்து நிக்கிறான். டேவோட சின்ன புடிச்சு அவனோட ஃபேஸ பார்த்து, "ஏன்னா, நீ என்ன பார்த்து சிரிச்சியா? ஃப்ரீயா பூ குடுக்க பார்த்தியா? சாஃப்ட்டா பேசினியா? என் உலகத்துல யாருமே சாஃப்ட்டா இல்ல. சாஃப்ட்டா இருந்தா உடஞ்சிருவாங்க. உன்னை யாரையும் உடைக்க விட மாட்டேன். அதான் தூக்கிட்டு வந்துட்டேன்." இப்போ 2 பேரும் ஐ டு ஐ பார்த்துக்கிறாங்க. ஜியானோட மூச்சு டே மேல படுது. ஜியான் தான் அவனோட கட்டை விரல வச்சு அவனோட கண்ணை தொடச்சி விடுறான். "இனிமே அழக்கூடாது. நீ அழுதா எனக்கு பிடிக்காது. புரியுதா?" டேக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி பயமா இருக்கு அவனுக்கு. இவன் ஏன் இப்படி பண்றான்? ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுறான்? அவனோட கை சூடா இருக்கு. ஆனா அந்த சூடு சேஃப்டியா இருக்கு. ஜியான் திரும்பி போய் வார்ட்ரோபை திறக்கிறான். அங்கே டே சைஸில் எல்லாமே பேண்ட்டு, ஷர்ட்டு, ஜீனு, ஸ்வெட்டரு எல்லாமே புதுசாக இருக்குது. நைட்டே எல்லாமே வாங்கிட்டேன். வெளியில் போகிறதுக்கு இல்லை, இங்கே இருக்கிறதுக்கு. நீங்கள் இது எல்லாம் எப்போ பிளான் பண்ணீங்க? உன்னை பார்த்த ஃபஸ்ட்டு செகண்ட்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் அங்கேருந்து வெளியில் போகிறான். போயிட்டு கதவை சாத்துறதுக்கு முன்னாடி, "அங்கே வச்சிருக்கிறத சாப்பிடு. இல்லாட்டி நானே வந்து ஊட்டி விட வேண்டியதாக இருக்கும். அது உனக்கு பிடிக்காது. அதனால சாப்பிட்ரு. புரியுதா?" இப்போ டோர் க்ளோஸ் ஆகுது. பட் லாக் ஆகுற சவுண்ட் கேட்கல. டேக்கு தெரியும் இது ஜெயில் இல்லை, கூடுன்னு. ஜியானோட கூடு அப்படின்னு. இப்போ டே எந்திரிச்சு ஜன்னல் வழி வெளியில் பார்க்குறான். அங்கே சிட்டியே ஓடுது. மேலே அவன் 80th ஃப்ளோரில் இருக்கான். ஆனால் இவன் ஓட முடியாது. மேஜை மேலே இருக்க ப்ரெட்டை அவன் பார்க்குறான். அங்கே ஒரு ரெட் ரோஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பக்கத்துலேயே. அந்த பக்கம் ஜியான் தான் மனசில் நினைக்கிறான், இங்கேருந்து நீ எங்கேயும் போக முடியாது. இனிமே நீ எந்து. ஒரு டைம் தான் அப்படியே நைட்டு 11 ஆகுது. மழை இன்னும் நிற்கல. வீடு ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. கிச்சனில் லைட்டு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. டே தான் அப்படியே சோஃபாவில் குறுகி உட்காந்துருக்கான். வீட்டில் டிவி ஓடுற சத்தம் கூட இல்லை. ரூமை விட்டு வெளியில் போக முடியாது. கையில் ஃபோன் இல்லை. ரூம் டோர் லாக் ஆகாமல் தான் இருக்குது. ஆனால் டேக்கு வெளியில் போனால் என்ன ஆகும்னு தெரியும். அதனால் அவன் பயந்துட்டே உள்ளே உட்காந்துருக்கான். இப்போது டோர் தான் டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஜியான் தான் உள்ளே வராரு. அவன் போட்டிருக்க ஒயிட் ஷர்ட் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்டில் லைட்டாக கிழிஞ்சிருக்கு. நெஞ்சில் காயம், நெத்தியில் ஒரு கீறல். கண்ணுக்கு கீழே பிளட்டு தெரிச்ச மாதிரி இருக்குது. நெஞ்சில் இருந்து ரத்தம் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அவன் நடக்கிற ஸ்டைலை பார்த்தா ஒரு வலியும் இல்லாத மாதிரி தான் நடந்து வரான். இப்போ டே தான் பயந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறான். ஜியான், உனக்கு ரத்தம். இப்போ ஜியான் தான் திரும்பி டேவை பார்க்குறான். உள்ளே போ, இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, உள்ளே போ. ஆனால் டே அங்கேருந்து போல. இவ்வளோ ரத்தம் போகுது, எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கே ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கான்னு தேடுறான். இப்போது பாத்ரூம்குள்ளே பார்த்தா குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மெடிசன், இன்ஜெக்ஷன், பேண்டேஜ்னு ஃபஸ்ட் எய்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஜியான் சோஃபாவில் சாஞ்சு அப்படியே அவன் கண்ணை மூடி உட்காந்துருக்கான். அவனுக்கு வலிக்குது, ஆனால் யார் முன்னாடியும் கத்துறதில்ல. இப்போது அவன் டேவை பார்த்து, "வேணாம் டே, நானே பார்த்துக்கிறேன்." டே ஜியான் முன்னாடி வந்து அப்படியே முட்டி போட்டு அவன் முன்னாடி உட்கார்றான். அவனுக்கு பயமாக தான் இருக்குது. இப்போது ஜியானை பார்த்து, நான் நான் நர்சிங்லாம் படிக்கலை, ஆனால் ஏதோ கொஞ்சம் தெரியும். நீங்கள் சும்மா இருங்க." இப்போது டே தான் ஜியானோட ஷர்ட் பட்டனை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணுறான். அவனோட விரல் ஜியானோட நெஞ்சில் படுது. ஜியானுக்கு எரியுது, ஆனால் வலிக்கலை. அவனுக்கு யார் அவனை தொட்டாலும் பிடிக்காது. ஆனால் டே அவனை தொடும்போது அவன் அமைதியாக இருக்கான். டே அவனோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு,
யார் உங்களுக்கு இப்படி பண்ணாங்க? ஜியான் அப்படியே கண்ணை திறந்து மெதுவா டேயோட ஃபேஸை பார்க்குறான். பயம் இருக்கு, ஆனால் வெறுப்பு இல்லை. டே அப்படியே காட்டனை வச்சு ஜியானோட நெஞ்சில் இருக்க ரத்தத்தெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கான். இப்போ ஜியான் தான் டேவை பார்த்து, எந்திரி வா, ஒருத்தன் என் தம்பியை கொன்னான், அவனை இன்னைக்கு நான் கொன்னேன் அப்படின்னு ஜியான் சொல்கிறான். டேக்கு ஒரு நிமிஷம் கை நின்றுது. ஜியானை நிமிர்ந்து அவன் ஃபேஸை பார்க்குறான். அப்புறம் திருப்பி அவனோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். டே அப்படியே காட்டன் வச்சு அந்த பிளட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, வலிக்குதா? இவ்வளோ நேரம் வலிக்கல, ஓ நீ கேட்டனால வலிக்குது அப்படின்னு ஜியான் சொல்கிறான். டே பேண்டேஜ் போட்டு அப்படியே சுற்றி விடுறான். டேயோட ஃபிங்கர்ஸ்லாம் அப்படியே ஜியானோட நெஞ்சு மேலே படுத்து அவனுக்கு ஹார்ட் பீட் அப்படியே டக்கு டக்குன்னு அடிக்குது. அது டேக்கும் கேட்குது. இப்போ டே மெதுவான வாய்ஸில், என்னை ஏன் கடத்துனீங்க? ஜியான் டேவோட சின்ன பிடிச்சி, உன்னை பார்த்ததும் எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தோணுச்சு. என்ன தோணுச்சு? உனக்கு வெளியில இருந்தா சாயம் பட்டுரும். என் உலகத்தில் சாஃப்டாக இருக்கவங்க வாழ மாட்டாங்க. நான் ரூட், கொலை பண்ணுவேன், ஆனால் என்னைக்கும் உன்னை அழ விட மாட்டேன். அதுதான் என் காதல். இப்போ டே அப்படியே கண்ணை முடிக்கிறான். இவனை வெறுக்கணும், ஆனால் வெறுக்க முடியல. ஆக்சுவலாக அவனை பார்த்து பயப்படணும், ஆனால் பயம் இல்லை. இப்போ ஜியான் டேவோட கையை பிடிச்சி, சரி நான் தூங்குறேன், நீ என் பக்கத்துலேயே இரு, ஒரு வேளை நான் செத்துட்டேன்னா. நீ ஒன்றும் சாகலாம் மாட்ட, அதான் நான் பேண்டேஜ் போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் நீ சாக மாட்ட. நீ செத்துட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுறது? இப்போ ஜியான் டேவோட இடுப்பு பிடிச்சி இழுத்து அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். அப்போது நீ தான் என்னை காப்பாற்றணும் டே, உனக்காக மட்டும் உயிரோட இருக்கேன். வெளியில் மழை நின்றுச்சு. உள்ள ஜியானோட மூச்சு சத்தம், ரத்த வாசம். ஆனால் டேவோட விரல் இருக்க டெட்டால் வாசம் அதை மறைச்சிருச்சு. இப்போது ஜியான் தான் அவனோட மனசில் நினைக்கிறான், எனக்கு வேலண்டைன்ஸ் டேனாவே பிடிக்காது, இப்போ நீ என்னோட வேலண்டைன் ஆயிட்ட, இப்போ என்னோட உயிர் உன் கையில் இருக்கு. டே அவனோட மனசில் நினைக்கிறான். அப்போது கொலைக்காரன் தான், ஆனால் இவனோட வலி எனக்கு வலிக்குது. இது தப்புன்னு தெரியும், ஆனால் இவனை விட்டு நான் போக மாட்டேன். இப்போது டைம் அப்படியே நைட்டு ஒரு 2 o'clock ஆகுது. ஜியானோட பெட்ரூமில் தான் இருக்காங்க. வெளியில் மூன்லைட் மட்டும், ரூமில் ஏசி சத்தம் கூட இல்லை. அந்த பிளேஸே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இப்போது ஜியான் அவன் பெட்டு மேலே தான் படுத்திருக்கான். நெஞ்சில் பேண்டேஜ் சுற்றிருக்கு, ஆனால் அவனுக்கு அந்த வலியே இல்லை. அவன் அப்படியே டேவை பார்த்துட்டே படுத்திருக்கான் பெட்டில். டே அப்படியே பெட்டு ஓரமாக அப்படியே உட்காந்துருக்கான். அவனுக்கு அங்கேருந்து தப்பிக்க கூட மனசு இல்லை. இப்போ டே தான் மனசில் நினைக்கிறான், இவனோட பிளட்டை நம்ம தான் தொடச்சோம், இந்த பிளேஸ்லேருந்து தப்பிக்க கூட மனசு வர மாட்டேங்குது. இப்போது ஜியான் தான் டேவை கூப்பிட்றான், இங்கே வா டே. ஆ. டே பயப்படுறான், ஆனாலும் பக்கத்தில் போகிறான். ம், சொல்லு ஜியான். இங்கே வா, இங்கே படு அப்படின்ட்டு ஜியான் தான் பெட்டை இப்படி தட்டுறான். டோர் ஓப்பனில் தான் இருக்குது. நீ தப்பிக்கணும்னு நினச்சா போக வேண்டியது தான், ஆனால் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் என் கூடவே இருட்டே. டேக்கு ஒன்றுமே புரியலை. கிட்னாப் பண்ணவனா அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுலேயே நினச்சிக்கிறான். இப்போது மெதுவாக போய் அப்படியே ஜியான் பக்கத்தில் படுக்கிறான். நடுவில் 2 அடி கேப்பு. இப்போது ஜியான் தான் மெதுவாக பின்னாடி திரும்பி பார்க்குறான். பக்கத்தில் வரல, டேவை தொடலை. ஆனால் ஒரு சைலன்ஸ் அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது. உனக்குன்னு யாராச்சும் இருக்காங்களா? ம், இல்லை, நான் மட்டும்தான். எனக்கும் நான் மட்டும்தான். என் தம்பி செத்த பிறகு நான் நான் மட்டும்தான் இருக்கேன். டே அப்படியே மெதுவாக அவன் கையை கொண்டு போய் ஜியானோட கை மேலே வைக்கிறான். டேவோட ஃபிங்கர்ஸ் அப்படியே சில்லுன்னு இருக்குது. ஜியானோட ஃபிங்கர்ஸ் சூடாக இருக்குது.
உன்னோட கை ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் ஒரு கோட் எடுத்து அப்படியே டே மேலே பொத்தி விடுறான். டேக்கு அவன் ஃபுல்லாக ஜியானோட ஸ்மெல் தான் வருது. அந்த கோட் ஃபுல்லாக ப்ளஸ் அந்த டெட்டால் ஸ்மெல் தான். அந்த ரூம் ஃபுல்லாக இது மட்டும்தான் இருக்குது. இப்போ டே தான் ஜியான்கிட்ட கேட்குறான், நீ ஏன் இப்படி இருக்க? எப்படி? பயங்கரமா. ஆனால் பயம் இல்லை. நீ பயப்படாமல் இருக்கிறது தான் எனக்கு பயமாக இருக்கு. நீ பாட்டுக்கு ஓடிட்டனா? ம், ஓட மாட்டேன். இப்போதைக்கு போக மாட்டேன். இப்போ ஜியான் லைட்டாக அப்படியே டே பக்கத்தில் நகர்ந்து வரான். ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் பண்ணிக்கல. இப்போ டேயோட மூச்சு காற்று ஜியானோட நெஞ்சில் அப்படியே படுது. டேய், நான் ப்ராமிஸ் பண்ண முடியாது. நான் நல்லவன் இல்லை. ஆனால் ஆனால் உன் கண்ணில் கண்ணீர் வர விட மாட்டேன். அது மட்டும் என்னால் முடியும். டேக்கு லைட்டாக கண்ணு கலங்குது. ஆனால் அழுகலை. இப்போது ஜியான் அவனோட கையை கொண்டு போய் கண் ஓரத்தில் வர அந்த துளியை பிடிக்கிறான். இப்போது ஜியான் அவனோட தம் ஃபிங்கரை கொண்டு போய் டேவோட லிப்ஸில் வச்சு லைட்டாக அப்படியே ரப் பண்ணுறான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ டீப் சைலன்ஸாக இருக்குது. அவங்க கிஸ் பண்ணலை. ஆனால் அது கிஸ்ஸை விட ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. என் காதல் இப்படி தான் இருக்கும் டே, ரூடா, அடங்காம. ஆனால் உனக்கு மட்டும் எனக்கு புரியுது ஜியான். நீங்கள் தூங்குங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஜியானோட கையை பிடிச்சிக்கிறான் டைட்டாக. ஜியான் அப்படியே கண்ணை மூடி தூங்குறான். 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ தான் நிம்மதியாக தூங்குறான். போலீஸ் பயம் இல்லை, எதிரிங்க பயம் இல்லை. டே கையை பிடிச்சிட்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்குறான். அப்போது தூங்குறப்போ திடீர்னு ஜியான் அப்படியே புரண்டு படுக்கிறான். என்னை விட்டு போகாத டே, போயிடாத போயிடாத. ஜியான் ஜியான் முழிச்சிருக்கீங்களா? திருப்பி எந்த நாய்ஸுமே இல்லை. திருப்பி ஜியான் அப்படியே தூங்கிடுறான். டே அப்படியே அவனோட கையை ஜியானோட நெஞ்சில் வச்சு அவன் காது கிட்ட போய், நான் எங்கேயும் போகலை, இங்கே தான் இருக்கேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜியான் கண்ணு முழிக்கல. ஆனால் டேவோட கையை பிடிச்சி அவனோட கன்னத்தில் அப்படியே இருக்க வச்சு பிடிச்சிக்கிறான். அது ஒரு கிஸ்ஸாக இல்லை, பட் எனக்கு இது போதும்னு சொல்கிற மாதிரி. டேக்கு அப்படியே உடம்பு சிலுக்குது. மாஃபியா கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. அடிக்கிறவன், மிரட்டுறவன், கொலை பண்ணுறவன். ஆனால் இப்போ ஒரு விரலை பிடிச்சிட்டு அவ்வளோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். இப்போது டே அப்படியே அவனோட தலையை ஜியானோட தலை கூட சேர்த்து வச்ச மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிறான். இப்போது ஜியான் தான் அவனோட கையை டேவுக்கு பின்னாடி கொண்டு வந்து அவனை இன்னும் க்ளோஸராக புல் பண்ணுறான். டே இப்போ தான் மனசில் நினைக்கிறான், எனக்கு இப்போ தான் புரியுது, இவன் கொலைகாரம் இல்லை, கொலை பண்ணுற குழந்தை. யாரும் இவனுக்கு இது வரைக்கும் இப்படி அன்பை காமிச்சது இல்லை போல் அப்படின்னு அவனுக்குள்ளே நினச்சிக்கிறான். வெளியில் மழை நின்று அப்படியே ஜன்னல் வழியாக ஜில்லுன்னு காற்று உள்ளே அடிக்குது. கர்டைன்ஸ்லாம் ஆடி வெளியிலேருந்து மூன்லைட் அப்படியே இவங்க 2 பேர் மேலேயும் படுது. 2 பேரும் இப்போ தான் நிம்மதியாக தூங்குறாங்க. கை கோர்த்து நெஞ்சு நெருங்க கட்டி பிடிச்சி அவ்வளோ ஸ்வீட்டாக அந்த நைட் முடியுது. அப்படியே விடிஞ்சா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7 o'clock இருக்கும். ஜியானோட பெயிண்ட் ஹவுஸ். மழை நின்று போய் அப்படியே ஜன்னல் வழியாக வெயில் இவங்க 2 பேர் மேலேயும் விழுது. ரூம்குள்ளே ஏசி குளிர். ஆனால் பெட்டு மேலே சன்லைட் இவங்க 2 பேர் மேலேயும். டே அப்படியே மெதுவாக கண்ணு முழிக்கிறான். ஒரு நிமிஷம் அவன் எங்கே இருக்கானே மறந்துட்டான். அப்புறம் தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது, இன்னும் ஜியானோட கை அவனோட இடுப்பு சுற்றி இருக்குன்னு. அவன் மெதுவாக கண்ணை முழிச்சு ஜியானோட ஃபேஸை பார்க்குறான். ஜியான் ஆல்ரெடி முழிச்சிட்டு டேவோட முகத்தையே பார்த்துட்ருக்கான். நைட்டு மூன்லைட்டில் பார்த்த ஜியானோட ஃபேஸ் வேறு.
சன்லைட்டில் பார்த்த ஜியானோட ஃபேஸ் வேற. அப்படியே தூக்கம் போகாமல் அப்படியே மெதுவாக இருக்குது அவன் கண்ணு. அப்படியே பயந்துட்டே மெதுவாக சொல்கிறான், குட் மார்னிங். குட் மார்னிங்கா? அந்த வார்த்தையை கேட்டே 8 வருஷம் ஆச்சு. அப்படியே சிரிச்சுட்டே, அப்போ இன்னைக்கு இருந்து நான் சொல்கிறேன். இப்போ ஜியான் அப்படியே அவன் பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு அவன் நெஞ்சில் இருக்கிற பேண்டேஜை பார்க்குறான். அப்புறம் தேவை பார்த்து, உனக்கு பசிக்குதா? அப்படியே லைட்டாக தலையாட்டுறான். ம், கொஞ்சமா. ஜியான் அப்படியே எந்திரிச்சு டேபிள் மேலே இருக்க ஃபோன் எடுக்கிறான். அவன் சர்வெண்ட்டுக்கு தான் கூப்பிட்றான்னு நினைக்கிறான். பட் ஜியான் எந்திரிச்சு அவன் அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு கையில் ஒரு பிளேட்டோட வரான். பிளேட்டில் தோசையும் சட்னியும் தான் இருக்குது. அதை வாங்கிட்டு அப்படியே ஒரு வாய் எடுத்து வாயில் வைக்கிறான். செம்ம காரமாக இருக்குது, ஆனால் அதே நேரம் டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருது. ஜியான் அப்படியே அவன் சோஃபா மேலே போய் அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட்றத தான் பார்க்குறான். சூப்பராக இருக்குது ஜியான். சும்மா சொல்லாதட்டே. நான் கோலை பண்ணுறதுல தான் கெத்து, ஆனால் சமைக்கிறதுலலாம் வேஸ்ட்டு. இப்போ தான் எந்திரிச்சு போய் அப்படியே ஜியான் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு வாய் தோசை பிச்சு அப்படியே ஜியானுக்கு கொண்டு போய் ஊட்டி விடுறான். ஜியானுக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுது. பிகாஸ் அவங்க அம்மாவுக்கு அப்புறம் யாருமே அவனுக்கு ஊட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி மெஸ்பனைஸ்டாக பார்த்துக்கிட்டே அந்த தோசையை வாங்கி சாப்பிட்றான். வெளியில் பறவையோட சத்தம், உள்ள ஜியானோட ஹார்ட் பீட் கேட்குது. இப்போது அவங்க 2 பேத்துக்குமே தெரியுது, இது ஒரு கிட்னாப் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடு ஒரு ஃபேமிலி மாதிரி மாறிட்டு வருதுன்னு. ஸோ இப்போ அப்படியே ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நைட்டு 11 PM. அதே ஜியானோட பென்ட் ஹவுஸ் தான். பட் இந்த டைம் அந்த வீட்டில் டேவோட சிரிக்கிற சவுண்டு, சமைக்கிற சத்தம், சமைக்கிற ஸ்மெல்லு, டிவி சவுண்டு அப்படின்னு எல்லாமே கேட்குது அந்த வீட்டில். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடு அப்படியே ஒரு ஃபேமிலியாக அப்படியே மாறிடுச்சு. ஜியான் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். கிச்சனில் இருந்து அதே மாதிரி அந்த தோசையும் சட்னியும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இந்தா, நீ ஒழுங்காக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு ஜியான், உனக்கு சீக்கிரம் இந்த காயம் சரியாயிடும். எனக்கு அது சரியாயிடுச்சுடா, இங்கே பாரு. பரவாயில்ல, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு சரியா? அதெல்லாம் இல்லடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் பிடிச்சி இழுத்து அப்படியே அவனோட லேப்பில் உட்கார வைக்கிறான். என்னப்பா சார், ரொமான்டிக் மூடில் இருப்பீங்க போல். ஆமாம், என்ன? ஐ லவ் யூ தான். ஐ லவ் யூ டூ ஜியான். அப்போது ஜியான் ஷர்ட்லெஸ்ஸாக தான் உட்காந்துருப்பான். இப்போது ஜியான் தான் சொல்கிறான், இங்கே பாரு, என்னோடய காயம் எப்போவோ ஆறிப்போச்சு. என்னோடய ஸ்வீட் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டான்ல, அதனால் எனக்கு அது சீக்கிரமாக சரியாயிடுச்சு. இப்போது தான் ஜியானோட நெஞ்சு மேலே அப்படியே கை வச்சு அந்த ஸ்கார் மேலேயே கிஸ் பண்ணுறான். நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் ஜியான். நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதும் எனக்கு. நான் ஹாப்பியாக இருக்கணும்னா நீ எப்போவுமே என் கூடவே இருக்கணும், அது போதும் எனக்கு. கண்டிப்பாக எப்போவுமே என் கூடவே தான் இருப்பேன் ஜியான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் தான் அப்படியே அப்படியே இழுத்து கிஸ் பண்ணுறான். இப்போ கிஸ் பண்ணிட்டே ஜியான் தான் டேவோட ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். டேவை தூக்கி அப்படியே கவுச்சில் படுக்க வச்சுட்டு அப்படியே டேவை ஒவ்வொரு பிளேஸாக கிஸ் பண்ணிகிட்டே வரான் ஜியான். ஜியான், இப்போ பண்ண போறியா? ஆமாம், பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, நான் கூடவே தான் இருக்கேன். ஏன்னா இப்போவே ஏறுது மேலே. ஜியானா, நிறையா எனக்கு அங்கே ஏதோ பண்ணுது. அப்படி
இதுதான் பண்ணும், ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜியான் அப்படியே டேவை ஒவ்வொரு பிளேஸாக கிஸ் பண்ணிகிட்டே வரான். ஜியானா ஜெய்கே ஜியானா ஜானுக்கா பொறுமையா மெதுவா ஜியானா ஜெய்கே. இப்போ ஜியோனா அப்படியே டேவோட பேண்ட்டை அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறான். இப்போ ஜியோன் டேவோட பாட்டில் கொண்டு போய் அவனோட ஃபேஸை வச்சு ஒரு மாதிரி அப்படியே ரப் பண்ணுறான். ஜியோனா ஜெய்கே ஜெய்கே டே அப்படியே ஜியோனோட ஹேரை அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கிறான். ஸோ அப்போ ஜியோன் தான் அவனோட பேண்ட்டையும் அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே தேங்குள்ளே இன்சர்ட் பண்ணுறான். பேபி மோன் பண்ணு பேபி, என் பேரை சொல்லு, மோன் பண்ணு. ஜியோனா மெதுவா பண்ணு. ஜெய்கே ஜெய்கே ஜாங்குகா 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 மெதுவா 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 பண்ணு. வலிக்குது வலிக்குது வலிக்குது. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோவா அதில் எதுவுமே மியூசிக் போட்டிருக்க மாட்டேன்னா. ஸோ அந்த சைலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே தான் கொண்டு போயிருந்தேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னால் நான் ஸ்பெஷல் பார்ட் பேபியோட போடுறேன் உங்களுக்கு வேணும்னா. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. மாஃபியாஸ் டார்க் வேலண்டைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேயா? டேக் கேர், லவ் யூ ஆல், பை பாய்.